வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2756 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். 2860 வரைக்கும் செல் பண்ணலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2766 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் 2720 தொட்ட உடனே ஓரளவு அங்கே சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு மேலே போயிருக்கு. திருப்பியும் 2760 ரெசிஸ்டன்ஸாக இருந்து ப்ரைஸை கீழே தள்ளி 2708 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆனது. இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கே ப்ரைஸ் சாதகமாக இருக்குன்றதை உறுதி செய்யுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா 2826 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம். படிப்படியாக ஸ்டாப் லாஸ் ஜோனை குறைச்சிட்டே வருவோம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கம்மியாக ஒரு 30-40 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. அடுத்த டார்கெட் 2660. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 2626 வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.